பார்க்க போறோம்னா, ஹலோ கைஸ், நாம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, எஸ்இபி பஸ் கோயம்புத்தூர் டு ஈரோடு இந்த பஸ் எப்படி நம்ம ஆட் பண்றது பஸ் இந்த விஷயத்துல அப்படின்னு தான் பார்க்க போறோம். ஸ்கிப் பண்ணா பாருங்க, அப்பதான் உங்களுக்கு எல்லாமே புரியும். ஸ்ட்ரைட்டா பிளே ஸ்டோருக்கு வாங்க. பிளே ஸ்டோருக்கு போயிட்டு நான் சர்ச் பண்ற மாதிரி பண்ணுங்க. டிஎன் பஸ் மோட் அப்படின்னு போடுங்க. போட்டதுக்கப்புறம் அப்படியே கீழே வந்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் தூரம் லேட்டாக தான் ஆகும். மோர்ஸ் இதில் போயிட்டு ஒரு நிமிஷம் இது இருக்கு பார்த்தீங்களா, பஸ் சீடு இந்தியா லிவரி தமிழ்நாடு அப்படின்னு இருக்கா. இதை மட்டும் இது இன்ஸ்டால் பண்ணிடுங்க. பண்ணிட்டுங்க பாருங்க, இதுலலாம் இருக்கு. நம்ம எது பார்க்க போறோம்னா இந்த இதுதான் பார்க்க போறோம். சரி வாங்க இப்போ அந்த ஆப்குள்ளே போகலாம். ஆப் டவுன்லோட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒன்ஸ் அப்புறம் உள்ள வந்து தமிழ்நாடுன்னு வந்துருச்சு, ஸ்டார்ட்னு இருக்கும், அதை அமுத்திடுங்க. அதுக்கப்புறமா உள்ள வந்து கேட்கும், கீழே இருக்கு பார்த்தீங்களா, அதை அமுத்திக்கிட்டே வாங்க. வந்தீங்கன்னா நமக்கு இங்கே ஃபர்ஸ்ட் லைனில் கீழே செகண்டாக தமிழ்நாடு ப்ரைவேட் பஸ்ஸுன்னு ஒன்று இருக்குது. நமக்கு அதுதான் எஸ்இபி பஸ். அதை அமுத்திக்கோங்க. அதை அமுத்தி இது வந்து லிவரி டவுன்லோட் பண்ணிங்கன்னா ஸ்ட்ரைட்டாக குரோமுக்கு போகும். குரோமில் போயிட்டு டவுன்லோட் கேட்கும். நம்ம கொடுத்தோம்னா குரோமில் லிங்க் கொடுக்கும், அதில் நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்புறம் நம்ம செக் பண்ணிக்கணும் எப்படி டவுன்லோட் ஆகுது இல்லை. இப்போ டவுன்லோட் ஆகிடுச்சு. அப்புறம் இதுக்கு முன்னாடி நான் அதை டவுன்லோட் பண்ணனால எனக்கு தேவைப்படாது. ஸோ அதனால் எப்படின்னு நான் சொல்லிடுறேன். மறுபடியும் வந்துட்டு அமுத்திட்டு மோடு இதுன்னு இருக்கிறது அமுத்திக்கோங்க. குரோமில் வந்துடும். வந்ததுக்கப்புறம் ஒரு 1 செகண்ட் வெயிட் பண்ணதுக்கப்புறம் எஸ்இபி பஸ் ரியாலிட்டி மோட்னு வரும். அதை மட்டும் இது பண்ணிவிட்டு ப்ளே ஸ்டோர் இது பார்த்துக்கோங்க. அப்புறமா ZHR ஆப் அதை ஏற்றிக்கோங்க. ஒன்ஸ் ZHR ஆப் ஏற்றிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது ப்ளே ஸ்டோர்லேயே டவுன்லோட் பண்ணிடுங்க. அப்புறமா இங்கே வந்தீங்கன்னா டவுன்லோட்ஸ்ன்னு இருக்கா 4ஆவதா, அதை அமுத்தி உள்ளே வந்துருங்க. உள்ளே வந்ததுக்கப்புறம் நம்ம கீழே எஸ்இபி லிவரின்னு இருக்கா, அதை லாங் ப்ரெஸ் பண்ணி கட்டார் காப்பி அந்த ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று கொடுத்துட்டு மேலே வந்து டிவைஸ் கேலரின்னு கொடுத்துக்கோ. டிவைஸ் கேலரி ஸ்டோர்னு கொடுத்துருங்க. ஸ்டோரேஜ்னு கொடுத்ததுக்கப்புறம் இங்கே வெளியில் வந்ததுக்கப்புறம் டாக்குமெண்ட்ஸ்னு 3ஆவதாக இருக்கா, அதை அமுத்தி பஸ்ஸீடு அப்புறம் மோட்ஸ் அப்புறம் உள்ள ஆட் பண்ணிடுங்க காய்ஸ். ரீப்ளேஸ் ஆட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா 1 செகண்ட் வெளியில் வந்ததுக்கப்புறம் டவுன்லோட்குள்ளே மறுபடியும் உள்ளே போயிட்டு நமக்கு இந்த பார்த்தோம்ல காய்ஸ் இங்கே அப்புறம் நம்ம ஸ்ட்ரைட்டாக டாக்குமெண்ட்ஸ் பஸ்ஸீடு மோட்ஸுக்குள்ளே போயிட்டு ஆட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். எஸ்சிபி இருக்குது. அதுக்கப்புறமா நம்ம இது பண்ண அதே மோடும் இருக்குது. இப்போ அப்படியே இது ரெண்டுத்தையும் மோடில் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக பஸ்ஸில் மட்டும் தண்ணி வச்சுக்கலாம் காய்ஸ். உள்ளே வந்ததுக்கப்புறம் நமக்கு இப்படி தான் காய்ஸ் வந்துடும். அப்புறம் கேரேஜுக்குள்ளே போயிட்டிங்கன்னா நம்மளோட பஸ் வந்துடும். இதுதான் நம்மளோட இது பஸ் கேம். இப்போ இதோட ஃபியூச்சர்ஸ் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி எப்படி ஆட் பண்ணுறது, நமக்கு மோடாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த மேலே பெயிண்ட் ஆப்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை அமுத்தி ப்ரௌஸ் லிவரின்னு இருக்கும், அதை அமுத்தி ஃபைல் மேனேஜர் அப்படின்னு அமுத்தி இங்கே டவுன்லோடுன்னு இருக்கா, அதில் போய் பாருங்க. சப்போஸ் அதில் இல்லைன்னா மெனி ஸ்டோரேஜ்ன்னு இருக்கா, அதை அமுத்தி டாக்குமெண்ட்ஸ்ன்னு இங்கே இருக்கா லாஸ்ட்லேருந்து செகண்டா, அதை அமுத்திக்கணும். அதில் பஸ்ஸீடு மோட்ஸ் அப்புறமா நம்ம ஆட் பண்ண பஸ் இதுன்னு இருக்குது. நான் ஏற்கனவே ஆட் பண்ணனால இப்போ எனக்கு 1 செகண்ட் அப்புறமா ஃபைனலாக ஆட் பண்ணாச்சு கைஸ். இப்போ இதோட ஃபியூச்சர்ஸ் பார்ப்போம் கைஸ். அப்புறம் மறக்காம வீடியோ பார்க்குறவங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லாக வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ வந்து சேரும். கத்தி இன்னும் பேசணும்னு தான் நினைக்கிறீங்க, வெளியில் போயிருக்கான், வந்து அப்புறம் பேச சொல்கிறேன். ஓகே, இப்போ உள்ளே போவோம். அவனுக்கே தெரியாமல் நம்ம வீடியோ எடுத்துருக்கோம், வரட்டும் பார்த்துக்கலாம் என்ன சொல்கிறான்னு. மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லாக வச்சுக்கோங்க. அப்புறம் அடுத்து என்ன இது போகலாம், கேஎம்எஸ் பஸ் நிறைய இது வச்சுருக்கோம், பார்ப்போம். இப்போ நம்ம ஒன்ஸ் உள்ள வந்ததுக்கப்புறம் நமக்கு பஸ் இதுதான் கைஸ். இன்டீரியர் பார்த்தீங்களா, நல்லா செம்மையாக கொடுத்துருக்காங்க. 1 செகண்ட்ங்க, சூப்பராக இருக்கு கைஸ். நான் தரமாக செஞ்சுருக்காங்க. அதே தான் அங்கே வருங்க, பென்ஸ் பாட்டு இது இருக்குது, கௌதம் எஸ்சிபி எல்லாமே கரெக்டாக இருக்குது. அப்புறம் எங்கே பாருங்க. அப்புறம் நைட் டைமில் இதை விட நல்லாயிருக்கும். இருங்க ஃபஸ்ட்டு இப்போ பார்த்துடலாம். அப்புறம் இந்த பக்கம் மிரர் கொடுத்துருக்காங்க, ஒரு டெடி, அப்புறம் கீழே ஸ்ப்ரிங் டைப்பில் இமேஜஸ் போட்டது இருக்குது. அப்புறம் கௌதம் கீழே பாக்ஸ் இருக்குது. அப்புறம் இந்த இதை பண்ணது கௌதம் கேமிங்னு ஒரு சேனல்.
அவங்களது. இப்போ ஹார்ன்ஸ் போட்டுக்கலாம். அப்புறம் வாங்க ஃபர்ஸ்ட் ஃபியூச்சர்ஸ் என்னன்னா இங்கே முன்னாடி இருக்கு பார்த்தீங்களா, இந்த இது ஓப்பன் ஆகும். செகண்ட் ஃபியூச்சர்ஸ் என்னன்னா டிரைவரோட டோர் ஓப்பன் ஆகும். அப்புறம் பின்னாடி எமர்ஜென்சி டோர் இருக்குல்ல, ஒரு நிமிஷம், எமர்ஜென்சி டோர் இதுவும் ஓப்பன் ஆகும். தேர்டு ஃபியூச்சர்ஸ் ஒரு நிமிஷம், நமக்கு டோரே வராது பார்த்தீங்களா. இப்போ எடுத்த உடனே டோர் வந்துடும், இது டோர் வராது. அதான் கதை. இப்போ இதோட லைட் செட்டிங்ஸ் பார்க்கணும் தானே, அது கொஞ்சம் நைட் ஆகணும். அது இப்போ பார்ப்போம், அதுக்கு முன்னாடி நைட் ஆகட்டும். சரி பாய் காய்ஸ். சரி வாங்க நம்ம வெளியில் போய் டீ குடிச்சு வரலாம். அப்புறம் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஆல் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ கூட வந்து சேரும். சரி வாங்க காய்ஸ் வெளியில் போய் பார்ப்போம். போஸ்ட் நல்லா இருந்துச்சு, இது விடுங்க. வந்தேன்டா பால்காரே, மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஆல் காய்ஸ். அப்புறம் இன்னைக்கு ஏதோ சிஸ்டர்ஸ் டேன்னு சொன்னாங்க. விமன்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சிஸ்டர்ஸ் டே காய்ஸ். என்னது இருங்க கிட்ட போயிட்டு வீடியோ ஆன் பண்றேன். பஸ் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு கைஸ். அச்சோ வேற கைஸ். டிரைவரை நான் சொல்லிட்டேன் எங்களுக்கு போய் என்னன்னு கேட்போம். இன்னும் கைஸ் எல்லாத்தையும் லாக் பண்ணி வச்சிருக்காங்க. டிரைவர்னா ஒன்றும் ஆகல, என்ன இப்படி பேசுறீங்க? டிரைவரை இது பண்ணாங்க போல. வாங்க நம்ம கொஞ்சம் இது பண்ணி விடுவோம். சரியான ஆக்சிடென்ட்ங்க, அதான் டிராஃபிக். நான் கூட என்ன நினைச்சேன், சும்மா நினைச்சேன். வாங்க பாகுபலியா மாதிரி தள்ளுவோம். மகேந்திரா பாகுபலி அப்படின்னு தள்ளுடா 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 தள்ளுடா. நாளை 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 என்று இல்லை காலை. நான் கொஞ்சம் டக்குன்னு வண்டி ஏறலாம் தம்பி, இன்ஜின் ஆன் ஆக மாட்டேங்குது. அப்போ நான் என்ன பின்னாடி டிராஃபிக் தான் தெரியும்ல. சரிப்பா சரிப்பா ஏதாவது பண்ணுப்பா. மகேந்திரா பாகுபலி காய்ஸ். நீங்க அவரோட பார்த்துருந்தீங்களே, அவன் வந்துட்டான். வேற யாரு? சத்திதான். ஹலோ காய்ஸ், நான் உங்களுக்கு கடவுள் பஸ் சிமுலேட்டர். நம்ம பாருங்க, முன்னாடி தெரியாம எங்க அம்மா வீட்டு வச்சிருக்காங்க, அவங்கள விடக்கூடாது. சரி காய்ஸ் வாங்க நம்ம போய் டீ குடிப்போம். ஒரு வழியா அதுல உள்ள பயணிகளாம் சேஃபாமா. ஓ அப்படியா? என்ன மார்க்ஸ்வோர்ட் காய்ஸ் நிற்க போறோங்க. வாங்கம்மா வாங்க அப்படின்னு சொல்லி வேணாம், வாங்க போய் ஒரு டீ போட்டு போவோம். மறக்காம வீடியோ பார்க்குறவங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வரும். எஸ்சிபி பஸ் உள்ள நிற்போம், நம்ம தான் இது பண்ணுறோம். திடீர்னு நாங்கள் போவோம். யாரு காய் சொல்லுங்க, இல்லை இவனுக்கு போடுறாங்களே என்ன ஹோட்டல் என்ன டாய்லெட் காய்ஸ். இங்கே ஒரு வீடு எடுக்கிறான். தம்பி தம்பி என்ன எடுப்பா என்ன எடுப்பா. ஓ காய்ஸ் இங்க பாத்தீங்கன்னா நம்ம இங்க ஒரு அண்ணா வீடியோ எடுத்துருக்கோம்ல, இவங்க வந்து யூடியூப் சேனல் வச்சிருக்காங்களா, பேர் வந்து கதிர்வேல் பஸ் சிமுலேட்டராமா. மறக்காம லைக் பண்ணிருங்க காய்ஸ். யாரு இந்த குட்டு கொஞ்சம் கேட்டில கத்தியே கான்டாக்ட் பண்ண முடியாது, பட் அவன மாதிரி கொஞ்சம் லேட்டா பேசலாம். சரி வாங்க டீ குடிப்போம். டீ கடை, ஒரு டீ கடை இல்லையா? இதுவும் அதே கடை. சரி வாங்க போவோம். காய்ஸ் நம்ம நினச்ச மாதிரி நைட் ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்டு உள்ளே போயிட்டு வந்து உள்ளே வந்தா இங்கே ஒரு ஆள் அடிச்சிருக்கான். இங்கே வருங்க, எங்கே இவங்க வண்டியை பார்க் பண்ணுறாங்க? ஏன்னா பார்த்து போக முடியானோ? என்ன காய்ஸ் இவனுங்கெல்லாம் என்ன திருத்தவும் முடியாது திரும்ப மாட்டேங்குது. சரி வாங்க நைட் டைம் ஆயிடுச்சு, லைட்ஸ் மோடில் பார்க்க வேணாம். ஏன் திரும்ப எப்படி கத்துறேன்? போனாலும் ஜாலியாக ஐயா வெளில போயிட்டு வந்தாரு. உள்ள வந்தாச்சு. பஸ் வந்து பார்த்தோம். பாருங்க எப்படி சூப்பராக இருக்கா காய்ஸ். அப்புறம் வேறு மினிக்குதுங்க சுற்றில. எனக்கு லைட் ஆஃப் பண்ணிடுவேன், அப்புறம் நீ நல்லா பாருங்க மினுக்குது.
கைஸ் வைப்பர் ஆன் பண்ணீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி சைடில் வந்து லைட் வரும். சரிங்களா? இதே மாதிரி இந்த சைடு வரும். கீழே இந்த கண்ணாடி லைட்டு, இந்த கண்ணாடி பார்த்தீங்கன்னா ஹெட்லைட் லைட் மாறுது பார்த்தீங்களா? அப்புறம் ஃபுல் லைட்ஸும் மாறும். இந்த கீழே லைனாக அது மட்டும் கொஞ்சம் மாறி மாறி மாறும். பட் நல்லா இருந்துச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா லாங் டெஸ்ட்டில் பார்க்குறோம். இப்போ வைப்பர் இதில் பார்த்தாச்சு. இப்போ நம்ம வந்து டிரைவில் பார்த்தீங்கன்னா இது இப்படிதான் இருக்குது. அப்புறம் பாருங்க, இதுதான் இது நம்ம இண்டிகேட்டர் போடுறோம், ரைட்டு லெஃப்ட்டு போடுறோம்ல. இது போடும்போது இந்த பக்கம் போட்டால் இந்த பக்கம் ஃபுல்லாக இது ஆகும். பார்த்தீங்களா? ஃபுல் பக்கம் தெரியுது. இந்த பக்கம் போட்டால் இந்த பக்கம் அதேதான். இதே ரெண்டுமே போட்டிங்கன்னா லைட் ஆகும். பார்த்தீங்களா? அங்கே ஒரு ஒயர்லெஸ் லைட் இருக்குல்ல, அது எப்படி ஆகும், இது அதே தான் ஆகும். பட் இது பண்ணி ஆஃப் ஆகிடும். தான் அதை அது தரமாக இருக்குல்ல கைஸ். ஆனால் பஸ்ஸு தரம் கைஸ். உண்மையாலுமே ஸ்டெபிலிட்டிலாம் சரியான பவர். மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணி பெல்லால் வச்சுக்கோங்க. அடுத்து என்ன பஸ் போடலான்றது கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போதாங்க இந்த மாதிரி போடுற வீடியோலாம் விடுங்க வரும். அப்புறம் மியூசிக் வீடியோ போடலாம் தாங்க பார்க்குறோம். பட் என்னன்னா அந்த காப்பி ரைட்ஸ் கொடுத்துருவாங்க, அதுதான். அப்புறம் அவ்வளோதாங்க. பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அடுத்த ஒரு பெஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். நீங்களும் கமெண்ட் பண்ணுங்க கைஸ். நீங்கள் அமௌண்ட் பண்ணுறது உங்கள் உரிமை. நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க. பண்ண தான் நம்ம பாருங்க, நம்ம 2K தான் இருக்கோம். நம்மளோட எய்மே 1 மில்லியனு. நம்ம இப்போ தான் 2K இருக்கோம். நம்ம கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க கைஸ். நீங்கள் பண்ணுற சப்போர்ட் ஒவ்வொன்றிலே தான் நம்ம 1 மில்லியன் எடுக்க முடியும். பாய். நாளைக்கு பார்ப்போம். இந்த வீடியோ நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் கைஸ். சரி, நான் உண்மை சும்மா பாய் பாய் சொல்லிட்டு கேட்டுட்டே இருக்கேன். சரி.